என்னோட கூட மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கேட்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம படித்த என்ன சொல்ல போனா இந்த மனப்பாட வசனம், இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம இன்றைக்கு நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை மையப்படுத்தி தான் நாம இந்த 2 மாதங்களும் நேரம் எடுத்து இந்த தலைப்பின் கீழாக நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு இதுதான், இப்படிப்பட்ட விசுவாசம். ஒவ்வொரு புதிய தலைப்பை நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய முன்னுரையையும் அதே சமயத்துல அதனுடைய பின்னணிகளையும் நாம் படித்து கற்றுக்கொள்வது நமக்கு உதவியாக இருக்கும். அநேக வேளைகள்ல இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை யாரை குறித்து சொன்னார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். 100க்கு அதிபதி, அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசுவானவர் இப்படியாக முன்மொழிந்தார். என்ன சொன்னாரு? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை. இப்போ இந்த அடிப்படையில நம்ம இன்றைக்கு நேரம் எடுத்து மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை மாத்திரமல்ல, இதற்கு சமமாக லூக்கா 7ஆம் அதிகாரத்தையும் நம்ம நேரம் எடுத்து படிக்க போகிறோம். ஓகே, சோ நீங்க மத்தேயு 8ஆம் அதிகாரத்தையும் அப்படியே வச்சுக்கோங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்தையும் அப்படியே பின் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்ம ஆங்காங்கே 2 வேத பகுதிகளையும் நாம ஒப்பிட்டு படிக்க போகிறோம். ஓகே, அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்திலே அவர் பிரவேசித்தார். அந்த இடத்துல 100க்கு அதிபதி என்கிற ஒருவர் இருந்தார். ஓகே, இவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, இந்த ஒரு மனிதன் 100 நபர்களை கொண்டு நடத்துகிற ஒரு தளபதி. ஒரு ரோம அரசாங்கத்தில் நல்ல ஒரு உயர்வான ஸ்திரமான நிலையான என்ன பண்றாரு, ஒரு அமைப்புல தலைமைத்துவத்துல இருந்து ரோம அரசாங்கத்திற்கு உதவியாக அதிகாரியாக செயல்படுகிறார். இவர் கீழாக அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த வேலைக்காரர்களில் ஒருவன் வியாதிப்பட்டு கிடந்தான். வாசிக்கிற பாருங்களேன், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். சோ இங்க முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் ஒரு தேவைக்காக வருகிறான். இன்றைக்கு நாம எல்லோரும் தேவைகளை மையப்படுத்தி ஆண்டவரிடத்தில் வருவோம். நமக்காக, நம்முடைய சொந்த காரியங்களுக்காக, நம்முடைய மன திருப்திக்காக. ஆனா இங்கே இந்த 100க்கு அதிபதி தனக்காக அவன் வரவில்லை, தன்னுடைய தேவைக்காகவும் அவன் வரவில்லை. மாறாக அவன் வீட்டில் உள்ள வேலைக்காரனுக்காக ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் வருகிறான். அதுவும் அந்த வேலைக்காரனுடைய நிலையை பாருங்களேன். திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான்.
நாம இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. இந்த நூற்றுக்கதிபதி இவர் கீழாக அநேக வேலைக்காரர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதிகாரத்துவத்துல தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களே போய் விசாரிக்கலாம் மாட்டாங்க. சொல்லுவாங்க கூட இருக்கிற செக்ரட்டரி, இது போல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, இது போல அவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, அப்படியா, ஓகே, இத போய் செய், இத போய் பாரு, அவங்களுக்கு இதை செய், இததான் சொல்லுவாங்க. தவிர்த்து இந்த நூற்றுக்கதிபதி நேரம் எடுத்து தன்னுடைய வேலைக்காரனுடைய நிலைப்பாடுகளை விசாரிக்கிறவனாய் இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு இந்த மனிதனுடைய தன்மையும் குணாதிசயமும் சிறந்த ஒரு குணாதிசயங்களாக பண்புகளாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்களேன், இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்கல, மாறாக வேண்டிக் கொண்டார். 6வது வசனம் கடைசி பகுதியில வாசிக்கிறோம், அவரை வேண்டிக் கொண்டார். ஒரு நூற்றுக்கதிபதி தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அதுவும் ரோம அதிகாரியா இருக்கக்கூடியவர்கள் யாருக்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. இது ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது இன்னும் நல்ல ஒரு வார்த்தை நம்ம லூக்கால படிப்போம் பாருங்களேன், சீக்கிங், அதாவது பெக்கிம், அவரிடத்தில் பணிந்து மதிப்போடு மரியாதையோடு கேட்கிறார். சோ இங்க இந்த நூற்றுக்கதிபதியினுடைய இன்னொரு குணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் மிகுந்த தாழ்மையோடு பணிவோடு தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார். அடுத்ததாக இங்க பார்க்கிறோம் பாருங்களேன், இந்த நூற்றுக்கதிபதி என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசுவான் சொன்னார், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். ஆனா இந்த நூற்றுக்கதிபதியினுடைய வார்த்தை பாருங்களேன், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த நூற்றுக்கதிபதியினுடைய நம்பிக்கையும் ஆழமான உறுதியான விசுவாசத்தையும் நம்ம இங்க பார்க்கணும். எந்த ஒரு யூதனும் ரோமர்களுடைய வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அந்நியர்கள். அவங்க வீட்டுல காலடி எடுத்து வைத்தால் தீட்டு. அது மாத்திரமல்ல, யூதர்கள் ரோமர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவைகளையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா போய் உதவி செய்ய மாட்டாங்க. அதே போல ரோமர்கள் யூதர்களை அரசாளுகிறதுனால அவர்களிடத்தில் போய் உதவியும் போய் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை நடைபெறுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு. ஆனா இந்த நூற்றுக்கதிபதி, ஆண்டவரே, நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக்குவான். ஓகே, இப்போ நாம லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு போவே. லூக்கா 7ஆம் அதிகாரம். இதே சூழ்நிலைய சம்பவத்தை லூக்கா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். ஓகே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்கள் முடிய இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை இரண்டையும் நம்ம படிக்கும் பொழுது தயவு செய்து தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இன்னும் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கு, லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி இருக்கேன், அப்ப வேதம் தப்பா, எழுதினவங்க தப்பா எழுதிட்டாங்களா? கிடையாது. மத்தேயு அவர்கள் எழுதும் பொழுது அவருடைய எழுத்தின் தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச். எதையும் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு தன்மையின் அடிப்படையில செயல்படுத்துவார். சிஸ்டமேட்டிக் அப்ரோச் என்று சொல்லும் பொழுது அவருக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது.
ஏன்னா இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினவர் யாரு? ஒரு ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். எல்லாவற்றையும் நேர்த்தியாக, அதாவது ஒரு ஒழுங்கு கிரகரமாக எல்லாவற்றையும் அவர் என்ன பதிவு செய்வார். லூக்கா அவர்கள் யாரு? அவர் ஒரு மருத்துவர். மருத்துவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நுணுக்கமாக கவனித்து செயல்படுத்தக்கூடியவர். ஓகேங்களா? இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் நம்ம பாக்குற டாக்டர்ஸை விட ஸ்பெசிபிக்கா, அதாவது என்ன சொன்னா ஸ்பெஷலிஸ்ட், அது கைனகாலஜிஸ்டோ இல்ல கார்டியாலஜிஸ்ட், அவங்களாம் ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ஆராய்ந்து மருந்து கொடுப்பாங்க. சோ இங்க லூக்கா அவர்கள் எழுதும் பொழுது அவருடைய அப்ரோச் பாத்தீங்கன்னா டீடைல்ட் அப்ரோச். இந்த சம்பவங்களை ரொம்ப ஆழமாக கவனித்து கேட்டு விசாரித்து எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் பாருங்களேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவன், பிரியமான வேலைக்காரன், வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். மத்தேயுல படிக்கும் போது என்ன படிச்சோம்? என்ன சொன்னாரு? அவனுடைய வேலைக்காரன் தான் சொன்னார். ஆனா லூக்கா அவர்கள் எழுதும் பொழுது என்ன சொன்னார்னா, தனக்கு பிரியமான வேலைக்காரன். பிரியமான வேலைக்காரன் என்றால் என்ன? இந்த 100க்கு அதிபதிக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து செயல்பட்டிருப்பான். இந்த 100க்கு அதிபதிக்கு என்ன தேவையோ என்ன அவசியமோ அதை அவர் கேட்பதற்கு முன்பதாகவே அவன் செய்திருப்பான். இங்கே நம்ம பார்க்கிறோம் இன்னொரு அடிஷன், இன்னொரு வார்த்தை என்னன்னா, வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். மத்தேயுல படிக்கும் பொழுது திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அவனுடைய வேதனை, அவனுடைய கொடுமை எது வரைக்கும் இருந்ததுன்னா மரண அவஸ்தையா இருந்தான். சோ இங்க லூக்கா அவர்கள் எழுதும் பொழுது எந்த அளவுக்கு அதை விளக்கப்படுத்தி எழுதுகிறார் பாருங்களேன். ஓகே, அடுத்தது 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, இப்ப இந்த விஷயங்கள்லாம் மத்தேயுல கிடையாது. இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து கேள்விப்படுகிறான். எங்க கேள்விப்படுகிறார் பாருங்களேன். நம்ம சற்று இந்த ஒரு வசனத்தை திருப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், 23, 24. மத்தேயு 4, 23, 24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இங்க ஸ்பெசிபிக்கா நம்ம பார்க்கிறோம். யார? திமிர்வாதக்காரரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். சோ இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த அற்புதங்கள், அது மாத்திரமல்ல, சுஸ்தமாக்கின எல்லா விதமான செயல்பாடுகளை கேள்விப்படுகிறார்கள். அதிலே குறிப்பா இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு என்ன செய்யறார் பாருங்களேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் வாங்க, 3வது வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இந்த
யூதருடைய மூப்பர்களுடைய சப்ஜெக்டே இல்ல. இந்த ரோமர், இந்த நூற்றுக்கு அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசுவானவரை ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றாருன்னா, யூதருடைய தலைவர்களை, மூப்பர்களை என்ன பண்றாருன்னா வேண்டிக் கொண்டு அவர்களை இயேசுவானவர் இடத்தில் அனுப்புகிறார். நீங்க போய் என்னுடைய வேலைக்காரனுக்காக இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன் இத நூற்றுக்கு அதிபதி செய்ய வேண்டும்? இங்கதான் நாம மிக முக்கியமான ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். நாம நேரம் எடுத்து அதை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, 4வது வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். பாருங்களேன், அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, யார் வராங்க? யூதருடைய மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு என்ன சொல்றாங்க பாருங்களேன், நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். யார் பாத்திரனாய் இருக்கிறான்? நூற்றுக்கு அதிபதி. அடுத்தது என்ன பாத்திரனாய் இருக்கிறான்? 5வது வசனம் பாருங்களேன், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஓ, அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பத்தி நல்ல விஷயங்களா நம்ம சொல்லுவோம். இங்க இந்த யூத மூப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுவே, இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், அவனுக்கு வந்து உதவி செய்யணும். ஏன் உதவி செய்யணும்னா, அவன் நம்மளுடைய மக்களை நேசிக்கிறான். 2வது, நமக்காக ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். பிளீஸ், ஜெப ஆலயத்தை கட்டுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ரோம அதிகாரி ஜெப ஆலயத்தை கட்டுவது என்பது பெரிய விஷயம். தன்னுடைய சொந்த பணத்தை பயன்படுத்தி யூதர்களுக்கு என்று இந்த ஜெப ஆலயத்தை அவன் கட்டினான். ஜெப ஆலயம் என்றாலே யூதர்கள் ஒன்று கூடி சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம். இப்ப நாம இங்க சொல்றோம் சபை என்று சொல்லுகிறோம், யூதர்கள் ஜெப ஆலயம் என்று சொல்லுவார்கள். புரியுதுங்களா? சோ இந்த ஒரு ஜெப ஆலயத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய சொந்த செலவினா என்ன பண்ணிருக்காருன்னா கட்டி கொடுத்திருக்கிறார். ஆக்சுவலா இதெல்லாம் யார் செஞ்சிருக்கணும்? யூதர்கள் செய்யணும், யூத மூப்பர்கள் செய்யணும். ஆனா அவங்க செய்யல. மாறாக இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த ஜனங்கள் மீது வைத்துள்ள அந்த அன்பினால, மதிப்பினால இந்த ஜெபாலயத்தை கட்டினான் என்று சொல்றார். இன்றைக்கு செய்கிற செயல்பாடுகளை முன்னிட்டு குறிப்பிட்டு ஒரு மனிதனுடைய தேவையை இல்ல மனிதனுடைய சூழ்நிலையை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அது குறிப்பா ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் அப்படி கொண்டு போகவே கூடாது. ஆனா இந்த யூத மூப்பர்கள் இந்த உலக பிரகாரமான சிந்தனையோடு தான் போறாங்க. அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த பெரிய காரியங்களை இதைதான் விவரித்து சொல்லுகிறார்கள். பாருங்களேன், இதுல நம்ம பார்க்கிறோம் 4வது வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இப்போ இதே காரியத்தை இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். 6வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. 7வது வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? நான் பாத்திரன் அல்ல. எங்க வாசிக்கிறோம்? 8வது வசனத்துல இருக்கிறது, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆனா லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஒரு முறை யார் பயன்படுத்துறாங்க? யூதருடைய மூப்பர்கள். அடுத்த 2 முறை இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, நான் பாத்திரன் அல்ல, என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. வேத பகுதியை படிக்கும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதுல ஒரு ஆழமான காரியம் அடங்கி இருக்கிறது. இங்கு பார்க்கும் பொழுது பாத்திரன் அப்படின்ற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்ல படிக்கும் பொழுது, ஆங்கிலத்துல படிக்கும் பொழுது ஒரே வார்த்தையா தான் இருக்கு. ஆமா தானே? இங்கிலீஷ்ல படிக்கும் போது என்னன்னா worthy அப்படின்னு இருக்கும். ஆனா இதனுடைய மூல பாஷை கிரேக்க மொழியில படிக்கும் பொழுது 2 வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே, இது நம்ம கவனமாக கற்றுக்கொள்வோம். பார்ப்போம். 4வது வசனத்துல இந்த மூப்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீர் இந்த தயவு செய்வதற்கு இந்த நூற்றுக்கு அதிபதி ரொம்ப நல்லவன், பரிசுத்தமானவன், எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பார். நீங்க அவருக்கு உதவி செய்வதற்கு அவர் தகுதியான ஒரு மனிதன். இததான் இந்த யூதருடைய மூப்பர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்னா, வாசிக்கிற பாருங்களேன் 6வது வசனத்துல, அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது ஆண்டவராக இயேசுவானவர் வருகிறதை இந்த நூற்றுக்கு அதிபதி பார்க்கிறான். பார்த்த உடனே தன்னுடைய நண்பர்களை என்ன பண்றாருன்னா அனுப்புகிறார். இந்த வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீ என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன். இங்கே இந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இந்த யூத மூப்பர்கள் பயன்படுத்தின அதே வார்த்தை கிடையாது. என்னன்னா, இங்க வாசிக்கிறோம், இந்த வார்த்தை வித்தியாசமான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. இந்த ஜனங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு மனிதன்லாம் இல்லை. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல உண்மையா உத்தமமா நடக்கக்கூடியவன். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் என்ன கிடையாது, பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் அதற்கு தகுதியானவனே இல்லை. அடுத்ததும் சொல்றாரு பாருங்களேன் 7வது வசனம், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. வா, நீங்க என்னிடத்தில் வர்றதற்கு நான் பாத்திரம் கிடையாது, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு அதுக்கும் தகுதியானவன் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தை அந்த யூத மூப்பர்கள் பயன்படுத்தின அந்த வார்த்தை என்ன? பரிசுத்தமா, ரொம்ப பெர்ஃபெக்ட். அந்த ஒரு தன்மையோட நான் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இங்க இந்த காரியங்களை படிக்கும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவரை கண்டுகொண்டான். இன்றைக்கு நாம என்ன சொல்றோம்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நாம தேடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, எல்லா காரியமும் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நாம உண்மையிலேயே இந்த நூற்றுக்கு அதிபதி சொல்வது போல சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த ஆலயத்தை இருக்கிறதுக்கு பாத்திரவான் கிடையாது, நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அவரை ஆராதிப்பதற்கு தகுதியானவனே இல்லை. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றது மாத்திரம் இல்ல, எந்த அளவுக்கு நாம உண்மையாகவே செயல்படுவோம், நம்முடைய உள்ளத்துல நம்ம பார்ப்போம். இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசுவானவர் குறித்து கேள்விப்பட்டான் என்று சொல்லும் பொழுதே அவருடைய மேன்மைக்கு முன்பதாக தன்னுடைய மேன்மையும் தன்னுடைய செயல்பாடும் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொண்டான். தாழ்மையாக இயேசுவானவரிடத்தில், ஆண்டவரே, நீங்க என்னுடைய வீட்டு வாசலுக்குள் வருவதற்கு நான் தகுதியானவன் கிடையாது, நான் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் தகுதியானவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும்
என்னுடைய வேலைக்காரன். இன்றைக்கு நாம எல்லோருமே ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தோடு வேண்டுதல் செய்வோம், தேவையோடு நம்ம வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை நீங்க எனக்கு செஞ்சே தீரணும்னு நம்ம கேட்போம். ஆனா என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா, ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை எனக்காக நீங்க செய்யறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை? எத்தனை பேர் நாம உணர்ந்திருக்கோம்? ஆனா என்ன சொல்லுவோம், நான் ஆண்டவரோட நான் போராடுவேன், ஆண்டவரிடத்துல நான் வந்து சண்டை போட்டு கேட்பேன். கமான், இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு விசுவாசி அல்ல. ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்துக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு பெரிய ஒரு மதிப்பும் பெரிய ஒரு நம்பிக்கையும் உருவானது. அவர் இங்கே தாழ்மையாக பணிவோடு இந்த காரியங்களை ஆண்டவராகிய இயேசுவானிடத்தில் அர்ப்பணிக்கிறார். வாசிக்கிற பாருங்களேன், லூக்கா 7ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டு இடத்திலையும், மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலும் சரி, அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசம். என்ன இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசுவானவர் வெறுமையாக சொல்லல. இந்த நூற்றுக்கு அதிபதியிடம் ஆண்டவராகிய இயேசுவானவர் கண்டு கொண்டது என்ன தெரியுங்களா? விசுவாசத்திலேயே உயர்வான உயர்ந்த நிலை விசுவாசம், பெரிய ஒரு விசுவாசம். அது இஸ்ரவேலுக்குள்ள இல்லவே இல்லை என்றார். அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்ன? தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்கள். இருக்குதுங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல தமக்கு 9வது வசனத்துல தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி. யார் இந்த ஜனங்கள்? இது நம்ம ரொம்ப தெளிவா மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும். இங்க மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல பார்ப்பீர்கள் என்றால் 29வது வசனம், 28, 29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் போதித்த போதனைகள், அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இதுல போதித்த எல்லா விதமான போதனைகளை இந்த ஜனங்கள் கேட்டார்கள். கேட்டு விசுவாசிக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்க? இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவர் வந்து இப்படி அதிகாரத்தோட பிரசங்கிக்கிறாரே. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவரை பின்பற்றுகிறார்கள். எதுக்கு? அவர் இவ்வளவு பயங்கரமா பேசுறாரு, இவரு எல்லாவற்றையும் சாதுரியமான விதத்தில் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு, நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம், அவரை பின்பற்றுவோம்னு வராங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. இந்த நூற்றுக்கு அதிபதியிடம் இருந்த அந்த விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ளே யாருகிட்டயுமே கிடையாது. நீங்க எல்லாம் போதனையை கேட்டீங்க, நீங்க என்னுடைய எல்லா விதமான வார்த்தைகளை, போதகத்தை, என்னுடைய அற்புதங்களை, அடையாளம் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள், ஆனா விசுவாசிக்கல. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதியும் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, தன்னை எந்த ஒரு விதத்திலும் தகுதி உள்ளவனாக நினைக்கவில்லை. பாத்திரன் அல்ல என்பதை தன்னுடைய உள்ளத்தால் அவன் அறிக்கை செய்தான். அவனுடைய குணாதிசயங்கள் அது வெளிப்படுத்தினது. அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினது. இந்த ஒரு மனிதன் உங்க எல்லாரை காட்டிலும் அவன் ஒரு மேன்மையான
பெரிய விசுவாசத்தை பெற்றிருந்தான் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியை மதிக்கும்படி, அவரை கனப்படுத்தும்படி இந்த வார்த்தைகளை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த ஒரு பகுதியை நம்ம படிக்கிறோம் என்றால், நான் பாத்திரம் நல்ல என்று சொல்லிட்டேன்னா நம்ம கிட்ட இவன் பெரிய விசுவாசம் வந்துருமா? கிடையாது. இங்கே இந்த நூற்றுக்கதிபனுடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். தன்னை குறித்து மேன்மையாகவோ ஆடம்பரமாகவோ ஏதோ எல்லாத்தையும் நான் தான் செய்தேன் அப்படிலாம் எந்த ஒரு விதத்திலையும் என்ன பண்ண, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளல. ரொம்ப தாழ்மையாக பணிவோடு எந்த ஒரு விதத்திலும் தான் இயேசுவை சந்திக்க தகுதியற்றவன் என்பதை அறிந்துணர்ந்து ஆண்டவராகிய இயேசுவானவர் மீது ஒரு உயர்வான மதிப்பையும் மேன்மையும் அவன் பெற்று வாசிக்கிறோம். இங்க 10வது வசனத்துல, லூக்கா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார். இயேசுவானவர் அந்த வேலைக்காரனை பார்க்கல, அவனை தொட்டு சுகப்படுத்தல. ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், அந்த வேலைக்காரன் சுஸ்தமாக்கப்பட்டான். நம்ம நிறைய நேரத்துல இந்த வேத பகுதிகளை பயன்படுத்தி ஜபிப்போம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைக்கு உடல்ல சரியா போயிடும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை போயிடும். நாம கண்மூடித்தனமாக கர்த்தருடைய வார்த்தையை ஜெபத்திலே பயன்படுத்துகிறோம். இதனுடைய பின்னணியில அந்த நூற்றுக்கதிபதியினுடைய விசுவாசம் மறைந்திருக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய வேண்டுதலுடைய பின்னணியில நூற்றுக்கதிபதியினுடைய நல்ல குணாதிசயங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய பின்னணியில நூற்றுக்கதிபதியினுடைய பண்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. தன்னை குறித்து அவன் எந்த ஒரு விதத்திலும் மேன்மை பாராட்டல. ஆனா தாழ்மையாக ஆண்டவராகி இயேசுவானவரை குறித்து அவன் அறிந்திருந்தான். ஈவன் யூதருடைய மூப்பர்கள் எவ்வளவு மேன்மையா சொன்னாலும் தன்னை ஆண்டவராகிய இயேசுவானவர் முன்பதாக தகுதியற்றவன் என்பதை அவன் உணர்ந்து அறிந்து அறிக்கைத்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இவை. நாம ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செய்வோம், ஒரே ஒரு விஷயத்தை செய்வோம், அதை நம்ம மேன்மையா சொல்லுவோம். ஆண்டவருக்காக நான் இதை தியாகம் பண்ணேன், ஆண்டவருக்காக நான் இதை விட்டேன். இந்த நூற்றுக்கதிபதி செய்த செயல்களுக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜெப ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால், நம்ம நாட்டு கணக்குப்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்றால் இடம், கட்டுமானதற்கான வேலைகள், அதாவது வேலை ஆட்கள், பொருட்கள் தோராயமா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட எப்படியும் இடமே பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலன்னா 1C கம்மியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1C வச்சுக்கோங்களேன். அடுத்தது கட்டணும் அப்படின்னா, சாதாரணமா நல்ல ஒரு இடத்தை கட்டணும் அப்படின்னா அதனுடைய தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு 40 லட்சம் ரூபாய். ஓகேவா? இங்க இந்த நூற்றுக்கதிபதி தன்னுடைய சொந்த பணத்தை செலவிட்டு செய்திருக்கிறான் என்றால், இவன் தன்னை குறித்து மேன்மையா பேசணும், எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பெருமையா சொல்லணும், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா தாழ்மையாக கர்த்தருக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசுவானுக்கு முன்பதாக தான் எப்படிப்பட்டவன், தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை மிக அழகாக விளக்கமாக இங்கே அவர் வகையிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவானவர் எதிர்பார்க்கிற
அந்த ஒரு மேன்மையான நிலைக்கு நான் இன்னும் வரல. என்னால் என்ன மட்டும் நான் செய்து கொண்டு வருகிறேன். இதை படிக்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய உள்ளம் அதிகமாக தொடப்பட்டது. ஊழிய செய்யறோம் சொல்றோம், நாம இதை செய்யறோம் அதை செய்யறோம், ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம இன்னும் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம பாத்திரம், நாம் தகுதியானவர்கள் கிடையாது. ஆனால் அவருடைய வேலையை செய்வதற்கு நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு சாக்கு. இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை கண்டார். ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து, நீ பெற்றிருக்கிற விசுவாசம் சின்ன ஒரு விசுவாசம் இல்லை, எளிமையான ஒரு விசுவாசம் அல்ல, அது பெரிய விசுவாசம், மதிப்பிற்குரிய விசுவாசம், கனத்திற்குரிய ஒரு விசுவாசம். அது ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரித்தார். இன்றைக்கும் நாம எல்லோரும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, நாம கர்த்தராகிய இயேசுவானவரை விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரித்திருக்கிறாரா? அந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் கனப்படுத்துவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இயேசுவை நம்புறோம்னு சொல்றோம், நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரிக்கிறாரா? பிளீஸ் தயவு செய்து நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இயேசுவை நம்பினா மட்டும் போதாது. இயேசுவை நம்புறேன், நான் ஆலயத்துக்கு போறேன் இல்ல, கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறாரா? இல்ல நாம பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளை அவர் உண்மையாகவே அறிந்து அதிலே பிரியமாக இருக்கிறார்? இந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவானுடைய பார்வையில பிரியமாயிருக்கிறது. அங்கீகரித்தார், மதித்தார், எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியாக சொன்னார். தம்மை பின்பற்றுகிற திரளான ஜனங்களை நோக்கி, அங்க இருக்கிற அநேக மக்களுக்கு முன்பதாக இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை வெளிப்படையாக சொன்னார். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தாம் செய்து முடித்த இந்த ஒரு அற்புதத்துல எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை இங்கே விளக்கப்படுத்துகிறார். என்னன்னா, தனிப்பட்ட முறையில் நீங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள்? வாசிக்கிற பாருங்களேன், இது எங்க படிக்கிறோம்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்களேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர்? அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா திசைகளிலும் இருந்து மக்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனா 12வது வசனம் வாசிக்கிறோம், ராஜ்யத்தின் புத்திரரும். யார் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்? இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், தம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் உங்களை ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறீர்கள், ஆனா நீங்க புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் அப்படி இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவானவரால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விசுவாசம். நம்ம படித்தோம் யோவான் 6ஆம் அதிகாரத்துல, திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை ஏன் பின்பற்றி வந்தாங்க? மீனுக்காக, அப்பத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்காக அல்ல, தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக. பிளீஸ் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்ப்போம்.
நம்ம தேவைக்காக ஆண்டவரை தேடி வருவோமா, இல்ல பரலோக ராஜ்யத்துல பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் மீது நாம் விசுவாசத்தோடு வருகிறோமா? பிளீஸ், நாம ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தை சோதித்து பார்ப்போம். எல்லாரும் நம்ம படித்தோம், தெசலோனிக்கே மக்கள் 3 வாரத்துல படித்து அவங்க விசுவாசம் பலப்பட்டது, விசுவாசத்தில் வளர்ந்தார்கள், பெரிய மாற்றம் வந்தது. அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவானவரால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த விசுவாசமா இருந்ததுனாலதான் அந்த சபை மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வளர்ச்சியை பார்த்தாங்க. இன்றைக்கும் நம்ம எல்லோருடைய விசுவாசத்தையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரிப்பார் என்றால், அப்போ நாம தெசலோனிக்கே சபை மக்களை போல வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியும். நாம படிக்கிற ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு பாடங்களும் நம்மை விசுவாசத்தில் ஊக்கப்படுத்தும்படி, விசுவாசத்திலே வளரும்படி ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாக நம்முடைய தலைமை போதகர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். நாம கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், ஆனா செயல்படுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்த்து, மகனே மகளே, உன்னுடைய விசுவாசம் எனக்கு பிரியமாய் இருக்கவில்லை, உன்னுடைய விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்வார் என்றால் நாம எங்கே இருக்கோம்? இல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர் நான் உன்னுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறேன், நான் உன்னுடைய விசுவாசத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னால், நாம பெருமை அல்ல, தாழ்மையோடு இன்னும் கர்த்தராகிய இயேசுவானவரை பற்றி அறிகிற விசுவாசத்துல வளரும்படி இன்னும் நம்ம அதிக முயற்சி எடுக்கணும். இன்றைக்கும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், குறிப்பா நாம பரிசுத்த திருவிருந்துல பங்கேற்க போகிறோம். உண்மையாகவே இதுல பங்கு பெறுவதற்கு நாம் ஒருத்தரும் தகுதியானவர்கள் கிடையாது. நாம் ஒருவரும் கூட பாத்திரவான்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ரத்தத்தினால், அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டதினால் நாம் இதிலே பங்கு பெறும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதுல நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எனக்கு அருமையானவர்களே, நாம சோதித்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவி, பிளீஸ், நான் சொல்லிக்க வேணாம், நம்ம சொல்லிக்க வேணாம், நான் இத்தனை வருஷமா இயேசுவை நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அதனால என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயமா அங்கீகரிப்பார். பிளீஸ், இல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய மக்கள், பல ஆண்டு காலமாக நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களிடத்திலே விசுவாசம் இல்லை என்பதை ஆண்டவராகிய இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார். அவங்களுக்கே அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்தும். இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, வளரும்படி முயற்சி ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கும் நாம கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துல நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போம் என்றால், நாம உண்மையாய் கர்த்தரிடத்தில் நம்மை அறிக்கை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அலட்சியமா எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அற்பமாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை, எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற நாம் ஆய்வு பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கும்படி நம்ம ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பதாக நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்தை சொல்லிட்டு பார்ப்போம். என்னுடைய விசுவாசம் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரிக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? அந்த விசுவாசத்திலே நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா?